ஆனால் 2026 ஒருவேளை விஜய் தோத்து போனாலோ இல்லை எதிர்பார்த்த வாக்குகள் கிடைக்கலனா கூட வரலாற்றில் விஜய்னு ஒருத்தன் வந்தான் இந்த மாதிரி விஷயத்த பண்ணிட்டான் இவ்வளோ பேரும் எதிர்த்து நின்னான்ற ஒரு பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த டிவிக்கெல்லாம் நிறைய மீம்ஸாகவே பார்க்குறோம். நீங்கள் ஒரு சினிமா விமர்சகராகவும் அரசியல் விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க விஷயம்? இல்லை, அரசியலில் வெற்றி தோல்விங்கிறது சகஜங்க. நீங்கள் எடுத்த உடனே ஒரு இடத்துல போய் உட்காந்துடவே முடியாது. யாரும் அப்படி வந்தவங்களும் கிடையாது. எம்ஜிஆர் வந்து 17 வருஷம் காங்கிரஸ்லையும் திமுகலையும் இருந்துட்டு தான் முதலமைச்சராக ஆனார். திடீர்னு நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்துடலாம் உட்காரல. ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் தான். அதே மாதிரி ஜெயலலிதாவும் எம்ஜிஆரோட பெரிய ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் தான் அங்கே வந்தாங்க. அப்போ ஒரே நாளில் இது கிடைத்தால் அதிர்ஷ்டம். மக்கள் உங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. கிடைக்கலன்னா முயற்சி தொடரணும், அவ்வளோதான். இதில் வந்து சினிமாவிலேருந்து வந்தார், சினிமாவும் இழந்துட்டார், அரசியலையும் இழந்துட்டார்லாம் ஒன்றும் கிடையாது. சினிமாவில் அவருக்கான கரியர் அங்கே தான் இருக்கும். நாளைக்கு அவர் திரும்ப நடிக்க வந்தாலும் இதே கூட்டம் அவர் பின்னால் நிற்கும். யாரும் விட்டுட்டு போயிட மாட்டாங்க. அரசியலில் அவர் நினச்ச இடத்த அடையலைனாலும் ஒரேடியாக தோல்வி அடைஞ்சு ஒரு லெட்டர்பேர்டு கட்சி மாதிரிலாம் மாற மாட்டார். ஒரு ஸ்ட்ராங்கான கட்சியாக தான் அவர் இருப்பார். அப்படி தான் இப்போ இருக்கிற கூட்டம் இருக்குது. இப்போ எடுக்கிற கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தா அவர் 2ஆம் இடத்தில் வருவார், அதிமுகவே 3ஆம் இடத்துக்கு போகுங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க.